தங்கமயிலின் கோடை கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 4000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை தள்ளுபடி. 20 கிராம் மற்றும் அதற்கு மேல் தங்கம் வாங்குபவர்களுக்கு 6000 ரூபாய் வரை தள்ளுபடி. தங்கமயில் ஜுவல்லரி. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த கரூர் மண்ணில நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு சரித்திரத்தை எழுதிக் கொண்டிருக்கின்றோம். அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் தனிப்பட்ட முறையில கடந்த 5 ஆண்டு காலத்தில் அவர்கள் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியுங்க. தனிப்பட்ட முறையில் காரணம், இங்கே ஒரு கொடிய ஒரு அரக்கன் கொடித்தனமாக எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு கொடிய நஞ்சான ஒரு விஷத்தை ஜனநாயகத்துக்குள்ள கலந்து ஒரு கொடிய ஒரு அரசியலை கரூர் மாவட்டத்தில் ஆரம்பித்து அந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பி இன்னைக்கு கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாத்துக்குமே கொண்டு வந்தாச்சு. அதனை சொந்தங்களே, இன்னைக்கு நாம் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கின்றோம் என்று சொல்வதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கொடிய அரசியலை நாம் எல்லோரும் சேர்ந்து தோற்கடிக்க போகின்றோம். அருமை சொந்தங்கள், இன்னொரு கரூர் மாவட்டத்தில் நமக்கு தெரியும், நம்முடைய வெற்றி வேட்பாளர் முன்னாள் அமைச்சர், இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் என்பது நமக்கு தெரியும். ஆனா எதிரில் இருக்கக்கூடிய வேட்பாளர் யாருங்க? எதிரில் இருக்கக்கூடிய திமுகவுடைய வேட்பாளர் யாருங்க? யாருங்க திமுக வேட்பாளர்? எதிரில் இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் எனக்கு தெரியாதுங்கிறதுனால நான் பேப்பர் எடுத்து படிச்சுக்கிறேன். எதிரில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் தியாகராஜன் அப்படின்னு இருக்குதுங்க. ஆனா தியாகராஜன் இல்ல, மாப்பிள்ள அவரு தாங்க, சட்டம் அவர் இல்ல, சட்டம் இன்னொருத்தது. அருமையா சொன்னீங்களே, கரூரை பொறுத்தவரை நாம் எல்லோரும் தெளிவாக, தாய்மார்கள் நாம் எல்லாம் தெளிவா இருக்கணுங்க. தியாகராஜன் என்கின்ற அந்த அன்பு மனிதரை, அவரை பத்தி நமக்கு எதுவும் சங்கடம் இல்ல, அவர் நிக்க. அந்த மனிதன் ஒப்புமை சப்பானிய ஒருத்தரை நிறுத்திவிட்டு அதன் பின்னாடியே திரு செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரரை போய் வேட்புமனுவை தாக்கல் செய்ய வச்சு அண்ணன் சும்மா இல்லாம அதை பிரஸ்ல எல்லாம் பேசி பெரிய பிரச்சனையாக்கி, இல்லாட்டி கரூரில் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரரை இங்கே கொண்டு வந்து நிறுத்துவதற்காக போட்ட எல்லா திட்டத்தையும் ஒரு தவிடுபடியாக்கி விட்டார். மறுபடியும் ஒரு வழி இல்லாம கரூர்ல திமுகவுடைய வேட்பாளராக திரு தியாகராஜன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றாங்க. எதற்காக இதை நான் சொல்றேன்னாங்க, இந்த தொகுதியிலிருந்து மாறி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல இருந்து அவரு மட்டும் வரலைங்க, 18 திமுக காரங்களை கூடவே கூட்டு வந்திருக்கிறார். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில திரு செந்தில் பாலாஜி அவரோடு போட்டியிடக்கூடிய 18 சுயேட்சை வேட்பாளர்களும் கூட கரூர் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள். 18 பேர் சுயேட்சையாக கோயம்புத்தூர்ல போட்டி போடுறாங்க. எதற்குங்க? ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு பூத் ஏஜென்ட் கிடைப்பாங்க, பூத்துக்குள்ள உட்கார்ந்து கலாட்டா பண்ணலாம். எப்படி இன்னைக்கு காலையில இந்த வெண்ணமலை பகுதியில, எப்படி இன்னைக்கு காலையில வெங்கமேடு இந்த பகுதியில நம்முடைய அப்பாவி பொதுமக்களை, பெண்களை இனாம் நில பிரச்சனைக்காக அவர்கள் குரல் கொடுத்த பொழுது அவர்களை எப்படி கீழே அடிக்கிறாங்கன்னு பாருங்க. தாய்மார்கள் அங்க நிக்கிறாங்க, தாய்மார்கள் அங்க நிக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் அடித்து துவைத்து அவங்க எல்லாம் போய் மருத்துவமனையில் இன்னைக்கு வந்து அட்மிட் ஆயிருக்கிறாங்க. கூட திமுக காரங்க அவங்களும் போய் அட்மிட் ஆகுறாங்க. இதுதான் கரூர் மாவட்டத்தினுடைய அநியாயம். அதாவது யார் இங்கே மணலை கடத்துகின்றார்கள் என்று புகார் கொடுக்க போனா முதல் ஜெயில் உங்களுக்கு தான். கரூர் மாவட்டத்தில் எத்தனையோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எனக்கு தெரியும் போலி கஞ்சா வழக்கு போட்டு காவல்துறை அடைத்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரியும். கரூர் இத்தனை அட்டூழியத்தை, அநியாயத்தை கடந்த 5 ஆண்டு காலமாக கரூர் மக்கள் நாம் எல்லோரும் பொறுத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இந்த ஜனநாயக விஷயத்தை நீங்க விட்டீங்கன்னா ரொம்ப தப்பா போயிடும். இந்த முறை இந்த தேர்தல்ல நீங்கள் இந்த கொட்டத்தை அடக்கி மறுபடியும் ஜனநாயகத்தை நம்முடைய கையில் எடுத்து ஒரு அற்புதமான மனிதர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களை, எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களை நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அந்த நேரத்தில் பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அருமை சொந்தங்களே, இது மட்டும் இல்ல, இங்கிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் தொகுதி மாறி போனார்னா, கரூர்ல நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர் சொன்னார். மு க ஸ்டாலின் அவரை பொறுத்தவரை ஒரு பெட்டி கொடுத்தீங்கன்னா தம்பி, 2 பெட்டி கொடுத்தீங்கன்னா அன்பு தம்பி, 3 பெட்டி கொடுத்தீங்கன்னா அற்புதமான தம்பி, 5 பெட்டி கொடுத்தீங்கன்னா தளபதி, 10 பெட்டி கொடுத்தீங்கன்னா அடுத்து கோயம்புத்தூரையும் போய் பிடிக்கக்கூடிய ஒரு தளபதி, 50 பெட்டி கொடுத்தீங்கன்னா தியாகி, 100 பெட்டி கொடுத்தீங்கன்னா காந்தி. இது நீங்க எல்லாருமே கரூர் மக்கள் பார்த்து உங்களுக்கு சலிச்சு போயிருச்சு. இதே மண்ணில் இதற்கு முன்பு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இங்கே வந்து செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமல்ல சகோதரரையும் 2 பேருமே திருடினாங்க, 2 பேருமே ஊழல்வாதிகள் சொன்னாங்க. அப்ப பெட்டி போகல.
வெட்டி போக ஆரம்பித்ததிலிருந்து தம்பி, அன்பு தம்பி, தளபதி, தியாகின்னு ஒரு பட்டமாக கொடுத்து இதையெல்லாம் நாமளும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அருமை சொந்தங்கள். அதனால்தான் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு ஏன் தப்பி ஓடுறாருன்னா, தெளிவாக நமக்கு கரூரில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியும், செந்தில் பாலாஜி திராவிட முன்னேற்ற கழகம் கரூர் சட்டமன்ற தொகுதியில இங்கே நின்றிருந்தால் வரலாறு காணாத ஒரு தோல்வியை இங்கே சந்தித்திருப்பார் என்கின்ற புறமுதுகு காட்டி அது தெரிஞ்சிருங்கம்மா. தாய்மார்களுடைய கண்ணை பார்த்தாவே தெரிஞ்சிடும். இங்க தாய்மார்கள் அத்தனை பேர் பின்னாடி நிக்கிறாங்க, அத்தனை பேர் நிக்கிறாங்க. தாய்மார்களுடைய கண்ணை பார்த்தா அந்த அன்புல தெரிஞ்சும் நமக்கு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா, தாய்மார்கள் கண்ணிலே தெரியும். அதையெல்லாம் 6 மாதம் பார்த்து புறமுதுகு காட்டி இங்கிருந்து ஓடி போனவர் செந்தில் பாலாஜி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அருமை சொந்தங்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நாம கொடுக்கிறோம். கோயம்புத்தூர்ல அங்கே ஒரு அற்புதமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைக்கு எம்எல்ஏவா இருந்தவர், அதே தொகுதியில் எம்எல்ஏவா இருந்தவர் அம்மன் அர்ஜுன் அவர்கள் எப்படி பிரச்சாரம் பண்றாருன்னா, ஒரு இடத்துக்கு போவார். அக்கா அக்கா நாம போட்ட குழாய் தண்ணி தானே, அந்த குழாய் தண்ணியில இருந்து தண்ணி கொடுங்கக்கா. அக்கா அதை நாம போட்ட ரோடு தானே, வாங்கக்கா. அந்த மாதிரி ஒரு மனிதரையும் கூட பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அம்மன் அர்ஜுன் அவர்களுக்கு எதிராக செந்தில் பாலாஜி அங்க போயிருக்கிறார். அவரு ஒரு 3 நாள் கரூர் கோயம்புத்தூர் வந்து பார்த்தார். காலையில கோயம்புத்தூர் வண்டி எடுத்துக்கிட்டு கரூர், அடுத்த நாள் கோயம்புத்தூர், நைட்டு கரூர். இன்னைக்கு கரூர் வருவதை விட்டு முழுமையாக கோயம்புத்தூரில் செந்தில் பாலாஜி உட்கார்ந்திருக்கின்றால் காரணம், கோயம்புத்தூரிலும் தோல்வி உறுதி என்பது அவருக்கு தெரிய. இதை விட நல்ல செய்தி நமக்கு என்ன இருக்கும்? இன்னைக்கு நிறைய கரூர் இளைஞர்களை கேட்டோம்னா, தம்பி நீ எந்த ஊரு? அண்ணே அந்த திண்டுக்கலுக்கு பக்கத்துல. தம்பி நீ எந்த ஊரு? அண்ணே நான் வந்துனேன் அந்த வெங்கமேட்டுக்கு பக்கத்துல. கரூர்னு சொல்வதற்கே நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு வைக்கப்படுறாங்க. ஏன்னா இந்த கரூர் கம்பெனிங்கிற பேர் மட்டும்தான் பல இடத்துல கேட்குது. கரூர் கம்பெனி இந்த டாஸ்மார்க் வந்த பிறகு கரூர் கம்பெனி 30% இந்த சரக்கு பாட்டில கொண்டு போய் அவங்களே பார்ல வச்சு வித்து, அரசுக்கு தெரியாம இந்த 30% மதுபான பாட்டிலுக்கான பணத்தை வாங்கி அதை வசூல் பண்றது ஒரு கரூர் கம்பெனி. அதனால அருமை சொந்தங்களே, இந்த கரூருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கெட்ட பெயரை எல்லாத்தையும் இந்த தேர்தல் நாம் துடை தெரிந்து விட்டு நாம் நெஞ்சுரத்தோடு நிற்பதற்கான ஒரு தேர்தலாகத்தான் இந்த தேர்தலை நான் கரூர் மக்களுக்கு நான் பார்க்கின்றேன். அருமை சொந்தங்கள், 1 பட்டி 2 பட்டி இல்லைங்க, 250 பட்டி. கரூர் சட்டமன்ற தொகுதியில 250 பட்டி. நிறைய பட்டிக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. முனியாண்டி மெஸ், தோசை 5 ரூபாய், பரோட்டா 3 ரூபாய் எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த பட்டி திறந்து பார்த்தா மக்களை கொண்டே அடைப்பதற்காக. அது அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் சென்னையில் நான் சந்தித்த பொழுது அதையெல்லாம் போட்டோ எடுத்து சந்திச்சுட்டு இருந்தார். அண்ணன் எனக்கு எதாச்சியா சென்னையில பார்த்தீங்கன்னா நான் இங்க பண்ணிட்டு இருக்கிறேன் தம்பி, 250 பட்டி போட்டு வச்சுட்டான். அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்த்து தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்டார்கள், 250ல 1 கூட தொடக்கூடாது. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிக்கு வந்தவுடன் இந்த செந்தில் பாலாஜியோட வந்த கரூர் அந்த கம்பெனிக்கு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி தெரியல. அவங்களும் ஒரு நாள் சுத்தி பார்த்து, என்னன்னா எங்க பட்டியே போட முடியல, எப்படிங்க பட்டி போடுறது, வீடுகளாக இருக்கக்கூடிய பகுதியில் எப்படி பட்டி போடுவேன், அதனால பட்டி போட முடியாது என்று தெரிந்த பிறகு அங்கிருந்து கிளம்பி அந்த கும்பல் போயிடுச்சுங்க. எதற்காக இதெல்லாம் நான் சொல்லுகின்றேன் என்றால், நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த முறை 5 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை வீணாக்கி விட்டோம். இந்த முறை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பது உறுதி என்று நமக்கு தெரியும். ஏன்னா நாம் எதற்காக காத்திருக்கின்றோம், நாங்க மத்திய அரசுடைய திட்டங்கள் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு வர்றதெல்லாம் தடுத்து வச்சிருக்கிறோம். ஏழை மக்களுக்கு நாம 2024 தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி, பிரதமர் மோடி 2024 தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கின்றோம் 3 கோடி வீடுகள் ஏழைகளுக்கு கட்டி கொடுப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள 2025-26 வீடே எட்டி பார்க்கணும். ஏன்னா எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கிருந்து மேல போகல. ஆனால் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக பொதுமக்களாக நாம் எதிர்பார்ப்பது மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இங்க இருக்கு. ஒரு கை தட்டினா சத்தம் இல்ல, 2 கை சேர்ந்து தட்டினா சத்தம். மேலே மோடி ஐயா அவர்களும் கீழே எடப்பாடி அவர்களும் ஒன்றாக இருக்கும் பொழுது நாம் அதை பார்ப்போம் என்கின்ற ஒற்றை கருத்துல, ஒற்றை நம்பிக்கையில நம்ம எல்லோரும் இங்க நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்கள், இதுல செந்தில் பாலாஜி போன்ற ஒரு தீய சக்திய எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு தீய சக்தி. செந்தில் பாலாஜி அவர்கள் இணைந்த பிறகு தீய சக்தி ஸ்கொயராக அது மாறி இருக்கிறது, 2 தீய சக்தி சேர்ந்து. ஆனால் இந்த முறை கரூரில் நாம் தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும். நமக்கு இவர்கள் வேண்டாம் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய சொந்தங்கள் இங்கே இருக்கின்றனர். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய சொந்தங்கள் கரூர் மாவட்டத்தில் மிக அதிகமான பயனாளிகள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அன்பு நண்பர்களே, சொந்தங்களே, தாய்மார்களே, நன்றாக நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சாரம், பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக சேர்ந்தாங்கன்னா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்தி விடுவார்கள். 2014 டெல்லியில் நாம் ஆட்சியில் இருக்கின்றோம். நீங்க சொல்லுங்க,
ஒரு நாள் ஒரு திட்டத்தை ஒரு நேரத்துக்கு நாம் நிறுத்தி இருக்கின்றோமா? நீங்க சொல்லுங்க. 12 ஆண்டுகள் ஆச்சு. இன்னைக்கு தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகள்ல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நாம் 46,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றோம். 46,000 கோடி. இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு மாநிலத்திற்கு நாம் கொடுத்த நிதி தமிழ்நாட்டுக்கு தான் நம்ம அதிகப்படியா 46,000 கோடி கொடுத்திருக்கோம். எந்த மாநிலத்துக்கும் இவ்வளவு பணம் நம்ம கொடுக்கல. நாம் ஆளுகின்ற பீகார் மாநிலம், தமிழகத்தை விட அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்துக்கு 32,000 கோடி தான் நம்ம கொடுத்தோம். ஆனால் அருமை சொந்தங்களே, நாம் தெளிவாக இருப்போம். எந்த பொய் பிரச்சாரம் பண்ண? இன்னொரு பொய் பிரச்சாரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட சேர்த்துட்டாங்களாமா. ஆனால் டெல்லியில இருந்து நாம அதிமுகவை நம்ம வந்து குடிக்க போறோம். அருமை சொந்தங்களே, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இன்னைக்கு 5 ஆண்டு காலமாக இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்றது துப்பில். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு தூய புனித மனிதர், புரட்சி தலைவர்கள் ஆரம்பித்த கட்சி. 77 இருந்து நீங்க சரித்திரத்தை பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பிராந்திய கட்சி அதிகப்படியாக ஆட்சியை பிடிச்சிருக்குன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பிராந்திய கட்சியா. 9வது அட்டவணையில நம்முடைய ரிசர்வேஷனை கொண்டு போய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வைத்த பொழுது இந்தியாவில எந்த முதலமைச்சருக்கும் அந்த துணிவில்லை. இது செய்து காட்டியவர். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இதை நான் திரும்ப திரும்ப ஏன் ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டராக நான் சொல்லுகின்றேன் என்றாலுங்க, அது ஒரு தனிப்பட்ட இயக்கம், தனிப்பட்ட கொள்கை. அவங்க தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாம் இந்த கூட்டணியில ஒன்றாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்காக நாம் இருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது அதே குற்றச்சாட்டம் நான் திமுகவுக்கு வைக்கிறேன். காங்கிரஸ் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பாலக்காட்டில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு ஏப்ரல் 6ஆம் தேதி கோயம்புத்தூருக்கு வர்றாரு. கோயம்புத்தூர் விமான நிலையம் இருப்பதே கவுண்டம்பாளையம் தொகுதி. கவுண்டம்பாளையத்துடைய வேட்பாளரே காங்கிரஸ் வேட்பாளர். வெளியே வந்து பிரச்சாரம் கூட பண்ணல. விமான நிலையத்துல வந்து அடுத்த விமானத்தை பிடிச்சு போயிட்டார். புதுச்சேரியில் நானும் பிரச்சாரத்திலே சென்றிருந்தேன். அங்க ராகுல் காந்தி அவரும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். எங்கேயும் கூட ஸ்டாலின் என்கின்ற பெயரை சொல்லுங்க, எங்கேயும் கூட திமுகங்கிற பெயரை சொல்லுங்க. ஆனால் தமிழகத்துல உறுதியாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இந்த பிஞ்ச செருப்பு வார போட்டு ஒட்டி வச்ச மாதிரி தாங்க இருக்குது. எப்ப வேணாலும் அந்த செருப்பு அங்கு போய். அதனால் அருமை சொந்தங்களே, இவர்கள் நம்மை பாற்று, நம்முடைய கூட்டணியை பாற்று பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. அடுத்து கனிமொழி அக்கா இந்த குளித்தலைக்கு வந்தாங்க. இன்னைக்கு கனிமொழி அக்கா தூங்கும் போது வர்ற கனவை எல்லாம் உண்மை நினைச்சு காலையில பேசிடுறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு. காலையில மைக் எடுத்து தூங்குற கனவு. நேற்று சொன்னாங்க, தமிழ்நாட்டுல பெண்கள் எல்லாம் சிலிண்டர் கிடைக்காம ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி. இங்க இவ்வளவு சகோதரிகள் நீங்க இருக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க. 25 நாட்கள் ஒரு புக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் 25 நாள், 2வது புக்கிங் பண்ண உடனே 10 நாளுக்குள்ள உங்களுக்கு சிலிண்டர் வருது இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. யாருக்காவது நம்ம சிலிண்டர் எங்கேயாவது வராம பண்ணிருக்கிறோமா? இன்னைக்கு பாகிஸ்தான்ல பெட்ரோல் விலை வளைகுடா போருக்கு பிறகு 40% உயர்ந்திருக்கிறது. ஸ்ரீலங்கால 30% உயர்ந்திருக்கிறது. பங்களாதேஷில் 40% உயர்ந்திருக்கிறது. இந்தியாவில பெட்ரோல் விலை 1 பைசா நாம உயர்த்தலைங்க. 1 பைசா உயர்த்த மத்திய அரசு உங்களோட எப்படி மக்களுக்கு நாம ஒரு பெட்ரோல் டீசல் உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் நம்ம கை வைப்போம்? வெறும் பொய் பிரச்சாரத்தை மட்டும் காலையிலிருந்து இரவு வரை பேசக்கூடிய 3 பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி என்னன்னா அந்த கடந்த 4 நாட்களாக 3 பேர் சேர்ந்து கெட்ட வார்த்தையில மட்டும்தான் திட்டல, எல்லாமே திட்டுறாங்க. அதிலும் கனிமொழி அவர்கள் சொல்லுகின்றார் எடப்பாடி அண்ணனை பார்த்து, எங்களை பார்த்து பேசினவங்களுக்கெல்லாம் நாங்கள் மலர் வளையம் வைத்தவர்கள். மலர் வளையம் யாருக்கு வைப்போங்க? இறந்து போனா மலர் வளையம் வைப்போம். எப்படி மிரட்டுறாங்க பாருங்க. எங்களை பார்த்து பேசியவர்களுக்கு மலர் வளையம் வைத்தவர்கள். அதுக்குதான் அண்ணன் எடப்பாடி என்ன சொன்னாங்க, ஐயோ நான் அரசியல் பண்ணும்போது தம்பி உதயநிதி ஸ்டாலின் நீ டைப்பர்ல இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ தயவு செய்து மைக் எடுத்து எங்கிட்ட எல்லாம் பேசாதே, நீ மரியாதை கொடுத்து மரியாதையை வாங்கி பழக வேண்டும். எல்லோருக்குமே கருத்து வேறுபாடு இருந்தா ஆணித்தரமா வைப்போம், ஆனா வைப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது. அருமை சொந்தங்களே, இந்த முறை இந்த நாகரிகமற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலை வேரோடு மண்ணோடு பிடுங்கி எறிய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதனால் நாம் இதிலே உறுதியாக இருக்க வேண்டும். நாம் யாரும் கூட இதிலே தெல்ல தெளிவாக இந்த பாதையிலிருந்து மாறிவிடக் கூடாது. அருமை சொந்தங்களே, இன்னொன்று கரூர் மாவட்டத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டலிருந்து வெளியே வந்த பொழுது 2021 மே மாசம் பாரத பிரதமருடைய கிசான் திட்டத்துல 45,14,000 பேர்த்துக்கு நம்ம வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்கும். இங்க யாராச்சும் இருக்கீங்களா ஐயா? ஐயா எனக்கு 6,000 ரூபாய் வந்துச்சு, ஆனா இப்ப நின்றுச்சுன்னு யாராச்சும் இருக்கீங்களா? திமுக வந்த பிறகு எனக்கு கொடுக்கப்பட்ட 6,000 ரூபாய் நிறுத்தப்பட்டு விட்டது. சரி, அதிமுக ஆட்சியிலிருந்து வெளியே வந்த பொழுது 45,14,000 பேர்த்துக்கு 6,000 ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு, சிறு குறு விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்கிறோம்? வெறும் 21,63,000 பேர். அப்ப 24 லட்சம் பேர் எங்கேங்க போனாங்க? கடந்த 5 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு அப்ளிகேஷனா டெலீட் பண்றாங்க. கூட்டுப்பட்டா டெலீட்டட்,
அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கும் பொழுது முறையா டாக்குமெண்ட் கொடுக்கல, டெலிட்டட். பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டு இணைக்கல, டெலிட்டட். இதெல்லாம் கலெக்டர் ஆபீஸ் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஆபீசர் செய்யக்கூடிய வேலை. ஆனா கெட்ட பேர் யாருக்கு வருதுன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு வருது. அதனாலதான் நம்முடைய ஆசை எல்லாம் ஒரு விவசாயியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு இந்த 24 லட்சம் பேர்த்த மறுபடியும் அதுல சேர்த்து 45 லட்சமாக கொண்டு வந்து உங்களுக்கு 6000 ரூபாய் கொண்டு வந்து, இது மாதிரி பல பிரச்சனைகள். ஏழை மக்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, ஆனா வீடு இன்னும் அலாட் ஆகும். அதையும் சரி பண்ணும். அதற்கு மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அரசு வேண்டும், ஆட்சி வேண்டும். அதனால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக வருவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்து அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆனா 2 நடக்கணும். கரூர் மாவட்டத்தில் விஜயபாஸ்கர் வெற்றி பெற்று ஒரு பெரிய பொறுப்புல கரூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாக வரும் பொழுது, அங்கே எடப்பாடி அண்ணன் இருக்கும் பொழுது, மேலே மோடி அவர்கள் இருக்கும் பொழுது 3 பேர் சேர்ந்தாங்க. ட்ரையாங்கிள் 3ஐயும் தான் ஒட்டி வைக்க முடியும். அப்பதான் கரூருடைய வளர்ச்சி அடுத்த கட்டம் செல்லும். எனக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு காலையில ஊட்டியில இருந்தேங்க ஐயா, நாளைக்கு நான் டெல்டா பகுதியில் இருக்கேன். எல்லா இடத்திலும் தெல்ல தெளிவாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அலை இருக்கும் பொழுது எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிப்பாங்க. அதனால அன்பு சொந்தங்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, பின்னாடி ரொம்ப பேர் இருக்கிறீங்க, மன்னிக்கணும், திரும்பி உங்களை அடிக்கடி பார்க்க முடியல. ரொம்ப பொறுமையாக பின்னாடி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த முறை நாம் ஒரு சரித்திர தவறை செய்துவிடக் கூடாது. நமக்காக உழைக்கக்கூடிய அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பது தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும். அவரோடு கரூரோடு அவர் நின்றிருக்கின்றார். அவரோடு நாம் நிற்போம். ஒரு பெரிய சரித்திர வெற்றியை ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பட்டியல பதிவு செய்து, கரூர்ல இந்த விஷ அரசியல் நமக்கு வேண்டாம், இந்த மோசமான அரசியல் வேண்டாம், இந்த கரூர் மாடல் அப்படின்னு சொல்றத 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி முடிவுக்கு கொண்டு வந்து நல்ல அரசியலும் கரூரில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது என்பதை 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு முழுவதும் கரூரில் இருந்து நாம் சொல்லுவோம் என்று சொல்லி, அதே போல உங்களுக்கு தெரியும் அருமை சொந்தங்களே, இந்த தாய்மார்கள் இருக்கிறீங்க. அம்மா இன்னைக்கு உங்களை அடிச்சிருக்கலாம், உங்களை மட்டும் அடிக்கலீங்கம்மா, IRS அதிகாரிகளையும் அடிச்சாங்க. இந்தியாவில எங்கேயுமே நடக்கல. இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் அதிகாரிகள் இங்கே ரைடுக்கு வந்த பொழுது செந்தில் பாலாஜியினுடைய குண்டர்கள் அவங்க அடிச்சாங்க. அடிச்சதுக்கு தான் 450 நாள் உள்ள போனாங்க. இன்னைக்கு உங்கள் மீது கை வைத்திருக்கின்றார். இன்னைக்கு நான் இந்த மண்ணில சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் மீது யார் கை வைத்தார்களோ, புலால் சிறையில தனி பிளாக்க ஓபன் பண்ணி அங்க மட்டும்தான் நம்ம வைத்தோம். ஏன்னா இவர்களுக்கெல்லாம் நாம் மைக்கில பொறுமையாக நாம் பேசினா புத்தி வராது. ஏன்னா எந்த தாய்மார்களும் அது மட்டும் இல்லை. இன்னைக்கு எப்படி உங்களை எவ்வளவு அந்த வாயிலே நான் சொல்ல வரலீங்கம்மா, எவ்வளவு மோசமாக உங்களை நடத்தினார்கள் என்பதையும் அண்ணன் கிட்ட சொன்னார். அதையெல்லாம் கேட்டு நாங்கள் கொதித்து போயிருக்கின்றோம். கொஞ்சம் பொறுமைங்கம்மா, இதற்கான தீர்வு புலால் சிறையில தனி பிளாக்குகளா இருக்கின்றோம். போன முறை 450 நாள் போயிட்டு வெளியே வந்த மாதிரிலாம் இருக்காதுங்கம்மா. நீங்க ஆட்சி மாறினதற்கு பிறகு மட்டும் பாருங்க, ஏன் அரசியலுக்கு வந்தோம் என்று செந்தில் பாலாஜி நினைக்கிறாரா இல்லையா மட்டும் நீங்க பாருங்க. அருமை சொன்னதுல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கையில 32 நம்பர் நம்ம கொடுத்திருக்கிறோம். அது உங்களுக்கான அறிக்கை. இது 32. அதாவது இந்த இனாம் கோயில் இனாம் நிலத்துல யாருமே குடியிருக்கிறீங்களோ, இது 1963 கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய காலத்துல அப்ப கொடுக்கப்பட்ட பட்டம். அதுக்கு இன்னும் தீர்வு இல்லாம நம்ம சுத்திட்டு இருக்கிறோம். நம்ம கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் ஆகிறது. அதனால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு இதற்கு ஒரு குழு அமைத்து இதற்கான தீர்வு கொடுத்து அந்த இடத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான தேர்தல் வாக்குறுதி 32ஆம் நம்பர் நாம கொடுத்திருக்கோம். அதனால கரூர் மாவட்டத்தில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இந்த இனாம் பிரச்சனைக்கான தீர்வு இந்த தேர்தல் அதை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, பொதுமக்கள் அனைவருக்கும் சீரான முறையில குடிநீர் வழங்குவோம் என்கின்ற வாக்குறுதியும் கூட நம்முடைய சட்டமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். கரூர் சாய கழிவுகளை சுத்திகரிப்பதற்காக கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை எவ்வளவு பணம் வந்தாலும் மத்திய அரசிடம் பேசி அதை கொண்டு வரக்கூடிய பொறுப்பை நானும் அண்ணனோடு சேர்ந்து இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்கின்றேன். கரூரிலே சுற்றுவட்ட சாலை அமைப்போம், கரூரில் சாயப்பட்டறை பூங்கா அமைப்போம், கரூரில் ஜவுளித்துறை சார்ந்த கண்காட்சி நடத்த நடவடிக்கை மேற்கொள்வோம், கரூரில் நவீன தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய பசுபாடி பூங்கா அமைப்போம், கரூரில் முருங்கை, வெற்றிலை மற்றும் வாழை ஆராய்ச்சி மையம் அமைப்போம், கரூர் மாவட்டத்தில் மாநகராட்சி நகராட்சிக்கு உயர்த்தப்பட்ட சொத்து வரி, குடிநீர் வரி, குப்பை வரி முறைப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லைங்கம்மா, 10,000 ரூபாய் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கு அது உங்களுக்கு உதவித்தொகையாக முதல் நாள்ல வர இருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைப்போம். நாமக்கல் எப்படி இருக்குதோ அதை விட சிறப்பாக இங்கே கொண்டு வந்து விடுவோம். புகைமலை திருக்கோவிலுக்கு சென்று வர அடிவாரத்திலிருந்து கோவில் வரை வாகன போக்குவரத்துக்கு சாலையை நாங்கள் அமைத்துக் கொடுப்போம். காகித ஆலை மற்றும் சிமெண்ட் ஆலைகளுக்கு நிலம் வழங்கிய குடும்ப வாரிசுகள் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கம்மா, அவர்களுக்கான வேலை வழங்கும் நடவடிக்கையை நாங்கள் துரிதப்படுத்தி அதை செய்து கொடுப்போம். காகித ஆலை ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தர தொழிலாளராக மாற்ற நடவடிக்கை எடுப்போம் என்கின்ற தேர்தல் வாக்குறுதி நாம மைக் மூலமாக உங்களுக்கு என்று சொல்லி இருக்கின்றோம். அதை உங்களுக்கு வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றோம்.
இதை அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி. அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான என்டிஏ ஆட்சிக்கு வரணும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரணும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லோரும் கண் துஞ்சாமல் நம்முடைய தொண்டர்கள் கடுமையாக பணி செய்யணும். இன்னும் ஒரு 15 நாட்களுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி தாய்மார்கள் நீங்க மனசு வச்சீங்கன்னா தான் ஆட்சி மாறும். தாய்மார்கள் நீங்க நேரா போய் ரெட்டலைக்கு கரூர்ல பட்டன் அமுக்கிட்டு 4 தொகுதியிலும் நீங்க அதை போட்டுட்டீங்கன்னா போதும், நம்ம மாற்றம் வந்துடும். இளைஞர்கள் நிறைய இளைஞர்கள் கேட்கிறாங்க, அண்ணே இந்த புதுசாலாம் வந்திருக்கிறாங்கண்ணே, கண்ணாடி போட்டுட்டு வர்றாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க, எவ்வளவு ஓட்டெல்லாம் போட்டுடலாமான்னு. அதுமாதிரி சொந்தங்களே, இது பிங்கி பாங்கி தேர்தல் இல்லைங்கம்மா, இது ரொம்ப தெளிவான தேர்தல். இது திமுக வேண்டாம் வெளியே போ, என்டிஏ வேண்டும் உள்ளே வா அப்படின்னு மட்டும் நீங்க யோசிங்க. தயவு செஞ்சு இளைஞர்கள் வேற எதுவும் யோசிச்சிடாதீங்க. ஏன்னா சொல்றேன்னாங்க, 18 வயசுல முதல் தலைமுறை வாக்காளர்கள் 17 லட்சம் பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன். 20 வயசுல இருந்து 29 வயசு வரை 1,07,00,000 பேர் ஓட்டு போட போறேன். இந்த தேர்தலில் 1,23,00,000 வாக்காளர்கள் 29 வயசு கீழே. ஆனா உங்களுக்கான ஒரு கட்சி என்டிஏ, உங்களுக்கான ஆட்சி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மோடி அவர்கள் 2 பேரும் சேர்ந்துதாங்க பண்ண முடியும். மத்தவங்க எல்லாம் இப்பதான் அரசியலை பாக்குறாங்க. அடுத்து அரசாட்சி, அரசியல் வேறு அரசாட்சி வேறு. அதுக்கப்புறம் ஆட்சியில் உட்கார்ந்து வேலை செய்யணும். ஆட்சியில் எப்படி முடிவெடுக்கிறங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும். அதெல்லாம் அரசியல நீண்ட நெடிய போராட்டம். கர்ம வீரர் காமராஜர் ஐயா 9 ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்தார். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் 9 ஆண்டு சிறைவாசத்துல இருந்தார். 54 இருந்து 63 வரை முதலமைச்சர். 54க்கு முன்பு அவர் வேற டைம் சிறைக்கு போனது எண்ணி பார்த்தா 9 வருஷம். எல்லோருமே அதை அனுபவித்து அரசியலை தெரிந்து ஒரு முடிவு எடுத்தா கூட தவறாக எடுக்கக்கூடாது என்று பக்குவப்பட்ட பிறகு இந்த முதல்வர் நாட்காலிக்கு வந்திருக்கிறார். அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த பிங்கி பாங்கி தேர்தல் தயவு செஞ்சு நாம யாரும் போற்றக்கூடாதுங்க. தெளிவாக என்டிஏ உள்ளே விடணும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக இளைஞர்கள் நீங்க முன்னாடி இருந்து தாய்மார்களோடு இதை செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி, என்னோட அற்புதமான இந்த கூட்டத்துல நிற்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அருமையண்ணன் வி செந்தில்நாதன் அவர்கள் என்னோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய தொகுதி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அருமையண்ணன் திருவிக்கு அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பகுதி செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணமார் தங்கவேல் அண்ணன் மிகச் சிறப்பாக எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் அவருக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா கரூர் சட்டமன்றத்தின் அமைப்பாளர் RVS செல்வராஜன் அவர்கள், இணையமைப்பாளர் வெங்கடாச்சலம் அவர்கள், துணைத் தலைவர் சக்திவேல் முருகன் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், முருகேசன் அவர்கள், சரண்ராஜ் அவர்கள், காளிமுத்து அவர்கள், தமிழ்ச்செல்வன் அவர்கள், அருள்முருகன் அவர்கள், ராமமூர்த்தி அவர்கள், நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர் தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அருமையான சிவசாமி அவர்கள், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் சுரேஷ் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலர் தங்கவேல் அவர்கள், GK வாசன் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் திருமூர்த்தி அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், மாரியப்பன் அவர்கள், புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் செல்லமுத்து அவர்கள், முத்திரையர் சங்கத்தினுடைய தலைவர் அருமையன் கிருஷ்ணசாமி அவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், அன்பு தொண்டர்கள், பத்திரிகை நண்பர்கள், அதே போல காவல்துறை நண்பர்கள் இங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப எல்லாம் காணாம போயிட்டாங்க. வரும்போது அவ்வளவு பேர் காவல்துறை நண்பர்கள் இருந்தாங்க. அதனால காவல்துறை நண்பர்கள் மீது எங்களுக்கு எதுவும் கோவம் இல்லைங்க. ரொம்ப நல்லவங்க தான். காக்கி உடைக்கிற கம்பீரம் இருக்கு. இந்த திமுக அவங்க கை காலையெல்லாம் கட்டி போட்டு அவங்க எந்த வேலையும் செய்ய முடியாம அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஐயா தயவு செஞ்சு இந்த தாய்மார்கள் மீது கை வச்சவங்கள விடாதீங்க ஐயா. இந்த மாடல் கூட கண்டைக்கெல்லாம் சொல்லாதீங்க. தூக்கிட்டு வந்து உள்ள வச்சு 2 முத்துங்க ஐயா. அப்பதான் அந்த பெண்கள் மீது கை வைத்தவங்களுக்கு ஒரு புத்தி இந்த ஊர்ல கிடைக்கும். பல காவல்துறை நண்பர்களுக்கு இந்த அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். அதை நீங்க செய்வீங்கன்னா அப்ப நம்ம காவல்துறை உடை உடுத்துவதற்கே தகுதி இல்லாம நம்ம போயிருவோங்க ஐயா. பெண்கள் மீது கை வைத்த யாரையும் விடக்கூடாது. அது காவல்துறை ஒரு அடிப்படை மாண்பது. தயவு செய்து நீங்கள் அதை செல்ல வேண்டும். எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, பெரியவர்கள் வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து, கடைக்கார அண்ணன்களுக்கு நன்றி தெரிவித்து, நாளைக்கு கரூர் மாவட்டத்தினுடைய இனாம் நில உரிமை மீட்பு பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்ட நோட்டீஸ் அவங்க கொடுத்ததுக்கு தான் தாய்மார்கள் மீது கை வைத்தார்கள். நாளைக்கு அண்ணன் விஜயபாஸ்கர் அவங்க தலைமையில பாரதிய ஜனதா கட்சி நாமும் இணைந்து ஒரு இடத்திலும் இந்த பொதுக்கூட்ட நோட்டீஸ மக்கள்கிட்ட கொடுக்க போறோம். தெண்டு திராணி இந்த கோயம்புத்தூருக்கு போகாம இங்க எஞ்சி யாராவது கரூர் மாவட்ட திமுக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு தடுத்து பாக்குறதுக்கு நீங்க வாங்க. நாங்க இருக்கிறோம். தாய்மார்கள் மீது கையெல்லாம் வைக்காதீங்க. தாய்மார்கள் மீது கை வைப்பது பாவம் என்று சொல்லி நிச்சயமாக இந்த மாநாடு நடக்கும். நம்முடைய வாக்குறுதி எண் 32 நிச்சயமாக நிறைவேற்றப்படும். 1963 தீர்வுக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தீர்வு கொடுப்போம் என்று சொல்லி நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து, பாதத்தை தொட்டு வணங்கி உங்களுடைய அமைதிக்கு நன்றி தெரிவித்து, இரட்டை இலை சின்னத்துல அண்ணன் NR விஜயபாஸ்கர் அவர்களை இந்த தொகுதியில 50,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற்று அனுப்புறீங்க. அவர் பெரிய பொறுப்புல திரும்ப கரூருக்கு வர்றாரு.
நமக்கான ஒரு பெரிய மனிதராக இருந்து நல்லாட்சியை இங்கே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.